மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களனால கூட அவங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை வரும். அந்த பிரச்சனைகளை பேசி முடிக்காம கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் எல்லையில காசிநாதன் அப்படிங்கிற ஒரு சாமியார் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ஒரு கழுதைய வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊர்க்காரங்க அந்த சாமியாரையும் அவரு வளர்க்குற கழுதையையும் மட்டமா நடத்துவாங்க. அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஊர்ல வந்திருந்துச்சு. அது சொத்துக்காகவோ இல்ல புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி சண்டையோ இல்ல, அறிவியலா உழைப்பா அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. ஒரு நாள் காலையில நேரம் சங்கரையா அவன் தோல்ல ஒரு விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தான். அதே நேரத்துலதான் சந்திரையா அவன் வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் சங்கரையாவுக்கு கோவம் நெத்திக்கு ஏறிடுச்சு. விறகு கட்டை அங்கேயே தூக்கி போட்டுட்டு அவன் சந்திரையா கிட்ட போனான். என்ன சந்திரையா, மறுபடியும் இந்த வேலைக்கு வராத புத்தகத்தை எடுத்து உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க பாத்தியா வயல்ல போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்க கை காலுங்களை பாத்தியா எவ்வளோ சேரா இருக்கு. ஆனா நீ பாரு உக்காந்த இடத்துலயே படிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இப்படியே உட்கார வெக்கமா இல்ல? சந்திரையா ரொம்ப அமைதியா, என்ன சங்கரையா அப்படி பேசுறீங்க? உங்க வேலை உங்களுக்கு பெருசுதான். உங்க வம்புக்கு நான் வரலையே. எதுக்காக என்ன பார்த்து அப்படி பேசுறீங்க நீங்க? இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவம் வருது. நாங்க எல்லாரும் வயல்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வந்தா நீ உக்காந்த இடத்துலயே உக்காந்துக்கிட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே உக்காந்துருக்க. இது எதுவுமே யாருக்கும் உபயோகப்படாது. யாருக்குமே உபயோகப்படாதத எதுக்கு நீ உக்காந்து படிக்கணும்? இங்க பாருங்க, பாக்குற உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லாததுன்னு தோணலாம். ஆனா இந்த புத்தகத்தை படிச்சு நான் எனக்கு தேவையான ஞானத்தை சம்பாதிச்சிருக்கேன். ஒரு செடியை வளர்க்கணும்னா என்ன பண்ண அந்த செடி வளரும், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன மருந்து சாப்பிட்டா உடம்பு குணம் ஆகும் அப்படின்னு கத்துக்கிறேன். சங்கரையா ரொம்ப கிண்டலா, உன்னோட படிப்பு என்னோட சிரமத்துக்கு ஈடாகுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறனால தான் இன்னைக்கு நீ இப்படி உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க. நான் மட்டும் கஷ்டப்படலைன்னா இன்னைக்கு நீ இப்படி உக்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட படிப்பு உங்க சிரமத்துக்கு ஈடு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த படிப்பு மூலியமா தான் எப்படி வேலை செய்யணும்னு எல்லாரும் கத்துக்கிறாங்க. என்னோட படிப்பு 4 பேருக்கு உபயோகத்துக்கு வரும். எல்லாரோட கஷ்டத்தை போக்குறது கூட இந்த படிப்பு தான். சங்கரையா அதை கேட்டு சிரிச்சு, என்னது உன்னோட விஞ்ஞானம் தான் எல்லாத்துக்கும் பெருமையானதுன்னு நீ யோசிக்கிறியா? இந்த ஊருக்குள்ள உனக்கு எல்லாரும் கௌரவம் கொடுத்தாங்கன்னா நான் என்னோட வேலையை விட்டுட்டு இப்படியே போயிடுறேன். என்னோட சிரமந்தான் பெருசு. இங்க பாருங்க, உங்களோட சிரமத்தோட என்னோட விஞ்ஞானம் தான் பெருசுன்னு எனக்கு தெரியும். நம்மள இத பத்தி முடிவெடுக்க முடியாது. நம்மளுக்கு தீர்ப்பு சொல்ல யாராவது ஒருத்தர் வேணும். நம்ம தர்மத்தை பத்தி நம்ம ஊரு பெரியவங்க சொன்னா கூட அதை நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்ட. அப்போ சங்கரையா, நம்ம ஊருக்குள்ள காஷிநாத் சுவாமிஜியோட ஆசிரமம் இருக்குல்ல, அங்க வெளியே ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதையும் என்ன மாதிரி கஷ்டப்படும். அதுக்கு கஷ்டத்தோட அருமை என்னன்னு தெரியும். சந்திரையா ஆச்சரியமா, என்னது கழுதையா? கழுதை எப்படி இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும்? நீ என்ன பைத்தியக்காரனா? நீ தானே விஞ்ஞானம் பெருசு அப்படின்னு சொல்ற. அந்த கழுதைக்கு விஞ்ஞானம் என்னன்னு தெரியாது, ஆனா கஷ்டம் என்னன்னு அந்த கழுதைக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் போய் அந்த கழுதை முன்னாடி நிக்கலாம். உன்னோட விஞ்ஞானம் பெருசா என்னோட சிரமம் பெருசா அப்படின்னு அது முன்னாடி போய் நிக்கும்போது அது யாரு பக்கம் முகத்தை தூக்கி காட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அந்த கழுதைக்கு விஞ்ஞானம் பத்தி தெரியலனாலும் தர்மத்தை பத்தி தெரியும் தானே. இயற்கை எப்பவுமே பொய் சொல்லாது. இயற்கைக்கு பொய் சொல்லவும் தெரியாது. இயற்கையோட முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த விஷயம் தீ மாதிரி ஊரெல்லாம் பரவுச்சு. ஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா, கழுதை தீர்ப்பு சொல்ல போகுதா அப்படின்னு அதே ஆச்சரியத்தோட அன்னைக்கு சாயந்தரம் அந்த சாமியாரோட ஆசிரமத்துக்கிட்ட வந்தாங்க. காசிநாதனுக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய கழுதையோட நடுவுல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஊஜனங்க எல்லாரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சங்கரையா அப்புறம் சந்திரையாவும் வந்தாங்க. சாமி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க பக்கத்து நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சங்கரையா சிரமம்தான் முக்கியம் அப்படின்னும், சந்திரையா இல்ல அறிவியல் தான் முக்கியம் அப்படின்னு வாக்குவாதம் செஞ்சாங்க. இங்க பாருங்க ஜனங்களே, எல்லாரும் கேட்டுக்குங்க. நியாயமா தீர்ப்பு சொல்ல இந்த கழுதைக்கு முடியாம இருக்கலாம்.
ஆனா இந்த கழுதைக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு தெரியும். அது மேலதான் தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த கழுதைக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதோட மனசு எது பக்கம் போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்கணும். சாமி ஆசிரமத்துக்குள்ள போய் 2 பெரிய கூடையை எடுத்துட்டு வந்தாரு. அதுல ஒரு கூடையில சங்கரையா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம், நகை, அப்புறம் அவரை வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துற ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு கூடையில சந்திரையா சம்பாதிச்ச அறிவு, ஞானம், அப்புறம் அவனுடைய பழைய புத்தகம் எல்லாத்தையுமே அந்த கூடையில போட்டு வச்சாரு. அப்போ சங்கரையா, சுவாமி, இந்த கழுதை என்னோட கூட பக்கம்தான் வரும். ஏன்னா பணம் இருந்தாதான் எல்லாத்தையும் வாங்க முடியும். அது விலங்கு ஆனதுனால இந்த பக்கம்தான் வரும். அதுக்கு சிரமம் தெரியாது. அதை கேட்டு சந்திரையா, இங்க பாருங்க சங்கரையா, அந்த கழுதைக்கு விஞ்ஞானம் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால அது என் பக்கம்தான் வரும். உடல இருக்கிற வாசனை அதுக்கு விஞ்ஞானத்தை கத்து கொடுக்கும். இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? நான் 2 கூடையை எடுத்து வைக்கிறேன். அந்த கழுதைக்கு தெரியும்ல, அந்த கழுதை எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் தீர்ப்பு வரும். அந்த சாமியார் கழுதைக்கு கொஞ்ச தூரத்துல இடது பக்கமா ஒரு கூடையையும் அப்படியே வலது பக்கமா ஒரு கூடையையும் வச்சாரு. எல்லாரும் தூரமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. கழுதை கண்ணை திறந்து முதல்ல சங்கரையாவோட கூட பக்கத்துல தான் வந்துச்சு. அதுல இருக்கிற தங்கத்தை முகர்ந்து பார்த்துச்சு. அந்த தங்கம் எல்லாம் கல்லு மாதிரி தான் அதோட பார்வைக்கு தெரிஞ்சுது. அந்த தங்கம் அதுக்கு சாப்பிடுற மாதிரி தெரியல. அதனால முகத்தை திருப்பிக்கிச்சு. அதை பார்த்து சங்கரையா பதட்டமா, என்ன, அந்த கழுதை பணத்தை மோந்து பார்த்துக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிச்சு? அதுக்கு அதோட அருமை தெரியல. அடுத்தது அந்த கழுதை சந்திரையாவோட கூட கிட்ட போச்சு. அங்க நிறைய புத்தகம் இருந்துச்சு, நிறைய ஓலைச்சுவடிகளும் இருந்துச்சு. அது காஞ்சி போன இலை மாதிரி தெரிஞ்சதுனால அந்த கழுதை அதையும் பார்த்து முகத்தை திருப்பிக்கிச்சு. அப்போ சந்திரையா அதை பார்த்து, இந்த கழுதைக்கு பசியே தெரியல, அதுக்கு படிப்பு அறிவே இல்லையே. அதோட பார்வை மறுபடியும் அந்த கூடு பக்கத்துல போகவே இல்லை. அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி நல்லா பச்சை பசேல்னு விளைஞ்சிருந்த புல்ல பார்த்துக்கிட்டு அது ஆசையா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கூடைகளை எல்லாம் தாண்டி அது அந்த புல்லு கிட்ட போய் அந்த புல்ல சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சுது. அதை பார்த்து சங்கரையா கோவமா, பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த கழுதைக்கு பணமும் வேண்டாம், விஞ்ஞானமும் வேண்டாம், அதுக்கு தேவைப்பட்டது புல்லுதான். எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே தெரியும்னு. அந்த கழுதை எங்க 2 பேரையும் தோக்கடிச்சிருச்சு. அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே, சங்கரையா, ஆவேசப்படாத, நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. இந்த கழுதை இன்னொரு முடிவை நம்ம முன்னாடி எடுத்து காட்டியிருக்கு. இப்பதான் நான் தீர்ப்பையே சொல்ல போறேன். இந்த கழுதை எப்படிங்கய்யா எங்களுக்கு தீர்ப்ப சொல்லும்? அதுதான் எதுவுமே வேண்டாம், புல்லுதான் வேணும்னு அந்த பக்கம் போயிடுச்சே. இங்க பாரு சங்கரையா, நீ பணம் தான் பெருசுன்னு சொன்ன. அந்த சந்திரையா விஞ்ஞானம் தான் பெருசு அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த கழுதை நீங்க 2 பேரும் சொன்ன பக்கமும் வரவே இல்லை. அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அதுக்கு பசிக்கு புல்லு தேவைப்பட்டது. அதனால அது புல்லு இருக்கிற பக்கம் போயிடுச்சு. இங்க பாருங்கப்பா, யாருமே ஒருத்தரை ரொம்ப கேவலமா பார்க்காதீங்க. பணத்தினால மட்டும் அந்த புல்லு பொறுக்கல, அதே மாதிரி விஞ்ஞானத்தினால மட்டுமே அந்த புல்லு பொறுக்கல. அதே மாதிரி இந்த புல்லு ஆகாயத்துல இருந்து விழுவுல. இந்த புல்ல நானு சிரமப்பட்டு வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு அது வளர்ந்து நின்னு இருக்கு. சங்கரையா சந்திரையா ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. சாமி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே புரியல. அப்ப அந்த சாமியார் அமைதியா, இங்க பாருங்க, இது கட்டியான மண்ணு. இந்த மண்ணுல நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னா அத என்னோட சிரமத்தினாலையும் பணத்தோட உதவியால மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த பயிருங்களும் இந்த இடத்துல வளர்ந்து நிக்குது. அது 2மே இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்படின்னா நீ நாள் முழுக்க உன்னோட வயல்ல விவசாயத்தை செஞ்ச. ஆனா நீ அங்க விவசாயம் செய்யணும்னா அதுக்கு உனக்கு காட்டி கொடுத்தது விஞ்ஞானம். நீயும் புத்தகத்துல மட்டும்தான் விஞ்ஞானத்தை படிச்ச. ஆனா அந்த விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்துறதுக்கு உனக்கு சிரமம் தேவைப்படுமே. சங்கரையா யோசிச்சு பார்த்து, போய் என்னோட சிரமம் அவனோட விஞ்ஞானம் 2 ஒண்ணுதானா? ஆமா, அது ஒண்ணு கிடையாது. ஒண்ணு மேல இன்னொன்னு தான் உக்காந்துருக்கு. அது 2ம் 2 கண்ணுங்க. ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு அதோட வேலைய செய்ய முடியாது. புல்லு ஒரு இடத்துல முளைக்கணும்னா உன்னோட பணம், விஞ்ஞானம், சிரமம் 3மே தேவைப்படும். ஐயா, என்னோட விஞ்ஞானத்தை நான் புத்தகத்துல மட்டுமே படிச்சேனே தவிர அதை உண்மையா காட்டுறதுக்கு நான் எங்கேயுமே சிரமப்படல. சரியாதான் சொல்லிருக்க. அந்த கழுதை கொடுத்த தீர்ப்பு தான் இது. அதனால சிரமமும் பெருசு இல்ல,
பணமும் பெருசில்ல, விஞ்ஞானமும் பெருசில்ல. அது மூணும் கலந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நாள வர உபயோகம்தான் இந்த நாட்டுக்கும் தேவைப்படுது. சங்கரையா தலை குனிஞ்சி தவற புரிஞ்சுக்கிட்டு, சுவாமி, நான் இவ்வளோ நாளா விஞ்ஞானம் முக்கியம் இல்லை, சிரமந்தான் முக்கியம்னு ரொம்ப தப்பா முடிவெடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது மூணும் இருந்தாதான் எல்லாமே சாத்தியம் அப்படின்னு. சுவாமி, நானும் அவ்வளோதான், சிரமம் முக்கியம் இல்லை, விஞ்ஞானம் தான் முக்கியம்னு தப்பாவே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது ரெண்டும் கலந்தாதான் எல்லாமே செய்ய முடியும்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேரு நடுவுல நீ பெருசு நீ பெருசுன்னு உங்க 2 பேருக்கும் தீர்ப்பு சொல்றதுக்கு அந்த கழுதைக்கு விஞ்ஞானம் தெரியல. ஆனா அது அதோட உண்மையான திறமையால இத உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு. நம்மளோட வாழ்க்கையில இது மூணும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்ம எது நினைக்கிறோமோ அதைய சாதிக்க முடியும். இது மூணும் இல்லைன்னா எந்த மனுஷனாலையும் வாழ முடியாது. காஷிநாத் ஐயா, எனக்குள்ள இருக்கிற பணம் திமிர இன்னைக்கு இந்த கழுதை தூரமாக்கிடுச்சு. எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. ஆமாங்கய்யா, நானும் இவ்வளோ நாளா ரொம்ப திமிரிலேயே இருந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே, உங்க 2 பேர்ல யாரும் யாருக்கும் எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பணம் பெருசு, அவங்கிட்ட இருக்கிற விஞ்ஞானம் பெருசுன்னு சண்டை போடுறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஒத்துமையா பணம், விஞ்ஞானம், சிரமம் இந்த மூணையும் உபயோகப்படுத்தி எப்பவுமே ஒத்துமையா இருந்தா எதை வேணானாலும் நீங்க சாதிக்கலாம். சங்கரையா சந்திரையா ஒருத்தங்கள ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க கண்ணுல பகை தெரியல, பாசம்தான் தெரிஞ்சுது. ஊஜனுங்க எல்லாருமே கழுத சொன்னா இந்த தீர்ப்பை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. அதே நேரம் எல்லாரும் சந்தோஷமும் பட்டாங்க. அந்த ஊர்ல கழுத அன்னைக்கு சொன்ன அந்த தீர்ப்பு தான் அவங்க வரலாறுல மறக்க முடியாத ஒரு தீர்ப்பா இருந்துச்சு. சாமியார் கழுதையுடைய இயல்பான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கைக்கு கஷ்டமான உழைப்பு, பணம், அறிவியல் எல்லாமே முக்கியம்தான், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கோர்த்துதான் இருக்கும் அப்படின்னு புரிய வச்சாரு. அன்னையில இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சாமியாரையும் சாமியார் கூட இருக்கிற அந்த கழுதையையும் கௌரவமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சங்கரையா சந்திரையா 2 பேரும் ஒண்ணுமா பழக ஆரம்பிச்சாங்க. சந்திரையா அறிவியல் படி தண்ணி எங்க இருக்குன்னு சொல்றானோ அங்க சங்கரையா போய் பள்ளம் தோண்டி அங்க இருக்கிற தண்ணியை ஊர்க்காரங்க எல்லாருக்குமே கொடுக்கறது வழக்கம். இப்படி அந்த சாமியாருடைய புத்திசாலித்தனம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே ஒற்றுமையா மாத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வாழ்க்கையில பணம், அறிவியல், உழைப்பு எல்லாமே ஒன்னாதான் இருக்கணும். தனித்தனியா இருந்தா யாராலையும் மேல மேல வரவே முடியாது. எதையுமே தனித்தனியா பார்க்காம இது இருந்தா போதும் அது தேவையில்லை, அது இருந்தா போதும் இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நாம இழப்போம். நமக்கு உலகத்துல இருக்கிற எல்லாமே வேணும், எல்லாமும் இருந்தாதான் அது ஒண்ணு. அது ரங்காபுரம் அப்படிங்கிற கிராமம். காந்தம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரங்கம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள இருந்து பாத்திர சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா சீதா, இன்னும் அடுப்பங்கரையிலேயே உக்காந்து இருக்கியா? நேரமாகுது பாரு, அந்த மாடுங்களுக்கு போய் தீனி போட்டுட்டு வா. சீதா உள்ள இருந்து, சரிங்கத்த, நான் இப்போ சாப்பாடை வெடிச்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பாடை வெடிச்சு வச்சுட்டு வரேன். என்ன அண்ணி, உங்க மருமக பயங்கரமா சுறுசுறுப்பா ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவதான் வேலை செய்யறாளே, நீங்க ஏன் கத்துறீங்க? நீங்க கத்துற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஐயோ ரங்கம்மா, உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? அவ சுறுசுறுப்பா தான் வேலை செய்வா, ஆனா சிக்கனம் கிடையாது. காய்கறி, மிளகாத்தூள், எண்ணெய் அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணுவா தெரியுமா? அவளுக்கு நான் பக்கத்திலே இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு காய்கறியை கூட எடுத்து கொடுக்கறது. ஐயோ அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு மாசமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டா என்னதான் ஆக போகுது? ஐயோ, அந்த பொண்ணு சாப்பிடுறது சாப்பிட்டோம், நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். முந்தா நேத்து தான் 2 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு போய் பார்த்தா வெங்காயமே காலி ஆயிருக்கு. அதனாலதான் எவ்வளோ கொடுக்கணும்னு நானே கொடுக்கறது. அதுக்குள்ள சீதா கைய கழுவிக்கிட்டு வெளியில வந்தா. அத்தை, குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி வேணும், அந்த சாவிய கொடுக்குறீங்களா? ஏம்மா சாவிய கொடுக்கணும்? நடுமா, நானே வந்து எடுத்து கொடுக்குறேன். தங்கம்மா, நீ போய் அப்புறமா வா, நான் போய் காய்கறி எடுத்து கொடுத்துட்டு வரேன். ரங்கம்மா போனதுக்கு அப்புறமா காந்தம்மா இடுப்புல சொருகி வச்சிருந்த சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு நேரா சமையலறைக்குள்ள நடந்து போனாங்க. அத பார்த்து சீதாவும் அவங்க பின்னாடியே போனா.
இங்க பாருமா சீதா, இன்னைக்கு முருங்கக்காவை குழம்பு வை. நம்ம செடியில தானே வளர்ந்தது அப்படின்னு நிறைய எல்லாம் போடாத. சரிங்கத்த, நான் எவ்வளவு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோம்? இங்க பாருமா, ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துக்கோ. அத ஒரு முருங்கைக்காவை 4 துண்டா வெட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 4 மொத்தமா 12 துண்டு வரும். சீதா ஆச்சரியமா, அத்தை 3 போதுமா? நம்ம 3 பேர் இருக்கோம்ல. ஐயோ பைத்தியக்காரி பொண்ணு, நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. முதல்ல ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துக்கோ. ஒரு முருங்கைக்காவை 4 துண்டு போடு. அப்போ எவ்வளவு ஆச்சு சொல்லு? மொத்தமா 12 துண்டாச்சு அத்தை. 12 துண்டாச்சா? அதுல 4 துண்டு உன் புருஷனுக்கு. வீட்டுல மூத்தவனா, அதனால எனக்கு 4 துண்டு. கஷ்டப்பட்டு குழம்பெல்லாம் வைக்கிறவ நீ, அதனால உனக்கும் ஒரு 4 துண்டு. சரியா போச்சுல? 4 துண்டு சாப்பிட்டா பத்தாதா? இன்னும் எதுக்கு? சீதா கவலையா, சரிங்க அத்தை, நான் அப்படியே செஞ்சு பாக்குறேன். சரிம்மா, சரி. உப்பு புளி காரம் எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சி போடு. அதிகமா எல்லாம் போட போகாத. அதிகமா சாப்பிடுறது கூட உடம்புக்கு கூட நல்லது இல்லைல்ல. சரிங்க அத்தை. பருப்பை எவ்வளவு எடுத்துக்கணும்? ஒரு கைப்பிடி போடுமா, அதே போதும்ல. இல்ல வேண்டாம், கைப்பிடியும் அதிகமாயிடும். அந்த கைப்பிடியில குறைச்சி போடு. குழம்பு தண்ணி மாதிரி இருந்தாதான் ருசியும் நல்லா இருக்கும். சீதா அவளுடைய மனசுக்குள்ள, எங்க அத்தை பருப்பு கொஞ்சமா போட்டு அதிகமா தண்ணி ஊத்தி 4 காயை வெட்டி போட சொல்றாங்க. இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னடி யோசிச்சுக்கிட்டே நின்னு இருக்க? ஒரு முருங்கைக்காய் 4 துண்டு போட்டா 12 துண்டாவும். நீ கட் பண்ணும்போது நான் பாத்துக்கிட்டு தானே இருக்க போறேன். பார்த்து பத்திரமா வெட்டி போடு, நான் எண்ணுவேன். அத்தை எனக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி 3 முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு 4 வெட்டினா அது 12 துண்டாவும் அத்தை. சீதா அடுப்ப பத்த வச்சா. அடுப்பு நல்லாவே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவ பக்கத்துல 4 முருங்கைக்காயும் கொஞ்சோட தோரப்பருப்பும் இருந்துச்சு. அதை பார்த்து சீதா அவ மனசுக்குள்ள, என்ன வாழ்க்கையோ என்னவோ, சொந்த வயல்ல விளைஞ்ச காய்கறிய கூட நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு உரிமை இல்லாம போச்சு. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. நான் இப்போ மாசமா இருக்கேன், வயிறு நிறைய சாப்பிடணும். ஆனா எங்க மாமியார் என்னவோ அதிகமா சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. சீதா அருவாமனையை எடுத்துட்டு முருங்கைக்காவை வெட்ட ஆரம்பிச்சா. 1 2 3 12 துண்டு சரியா போச்சு. எங்க அத்தை எனக்கு காய்கறி சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. பார்த்து போடுறாங்க. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய கூட நம்மளுக்கு சாப்பிட உரிமை இல்லாம போயிடுச்சு. சீதா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப அவ சிரிச்சுக்கிட்டே, ஆமா, அத்தை கேட்டது ருசி, அதுக்கப்புறம் காய்கறியோட துண்டு. அந்த காய்கறியே இல்லாம செஞ்சிட்டா? ஒரு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி அதுல வெட்டின முருங்கைக்காய போட்டு அடுப்புல வச்சு வேக விட்டா சீதா. ஆனா சாதாரணமா இல்ல, நல்லாவே அந்த முருங்கைக்காய வேக விட்டா. இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடணும். எப்படின்னா எங்க அத்தை கையில கிடைக்காத அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா முருங்கைக்காய்க்குள்ள இருக்கிற காயெல்லாம் தனியாக்கி தோலெல்லாம் தனியாக்கி வச்சா. அதுக்கப்புறம் வேகிற பருப்புல அந்த முருங்கைக்காயையும் போட்டு நல்லா வேக வச்சா. அதை சாப்பிட்டு பார்த்து, அப்பா, ருசி ரொம்ப சூப்பரா இருக்கு. முருங்கைக்காய் எல்லாம் குழம்புல கரைஞ்சிருச்சு. இப்போ பூண்டு கருவேப்பிலை ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதா குழம்புக்கு தாளிப்ப கொடுத்தா. 2 பூண்டு இடிச்சு போட்டு கடுகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கும் போது அந்த மனம் வீடெல்லாம் நல்லாவே பரவுச்சு. அது பார்க்க சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு காய் கூட இருக்கல. இப்ப வாங்கத்த, இப்ப உங்களோட கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். அன்னைக்கு மதிய நேரம் ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். கை கால் எல்லாம் கழுவிட்டு சாப்பிட வந்து உக்காந்தப்போ காந்தம்மா வாழையிலேயே போட்டாங்க. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது. இவ வீட்டுக்குள்ள என்ன பண்றா? சீக்கிரமா கொண்டு வர சொல்லு. நான் சாப்பிட்டுட்டு வயலுக்கு வேற வேலைக்கு போனோம். இருப்பா, உனக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. செஞ்சு முடிச்சுட்டா இப்ப கொண்டு வருவா. ஏதோ முருங்கைக்காய் குழம்பு வச்சிருக்கா. வாசனை கூட நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. இரு பாக்கலாம். சீதா சோறு குழம்பு 2த்தையும் கொண்டு வந்து வச்சா. வாங்க மாமா, வாங்க வந்து உக்காருங்க. அத்தை, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. சாந்தம்மா சீதாவை பார்த்து, முதல்ல என்னோட பிளேட்டுக்கு போடுமா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட 4 முருங்கைக்காய் எனக்கு தான் வரணும்.
சரிங்கத்த, உங்களுக்கு போய் நான் இல்லைன்னு சொல்லுவேனா? இருங்கத்த, பரிமாறுறேன். சீதா முதல்ல புருஷனுக்கு சாப்பாடு போட்டா. அதுக்கப்புறமா மாமியாருக்கும் சாப்பாடு போட்டா. சாம்பார் கிண்ணத்தோட மூடி திறந்தப்போ மாமியார் அதுல எட்டி பார்த்தாங்க. என்னடி பாத்திரத்துல குழம்பு மட்டும் தெரியுது, காய்கறி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அத்தை, கவலைப்படாதீங்க, இந்த குழம்புக்குள்ளதான் காய்கறி இருக்கு, இருங்க தேடி போடுறேன். சீதா கரண்டி நிறைய அந்த சாம்பாரை எடுத்து சாப்பாட்டுல ஊத்துனா. என்னடி, ஒரு துண்டு கூட முருங்கைக்காய் கண்ணுக்கே காண மாட்டேங்குது, எங்கடி இருக்கு காயெல்லாம்? ஐயோ அத்தை, ஏன் அத்தை இவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இருங்க, உங்க பையனுக்கு பரிமாறுறேன் பாருங்க. சீதா ராமையாவுக்கும் கூட அந்த சாம்பாரை ஊத்துனா. ராமையா ஏற்கனவே ரொம்ப பசியோட இருக்கிறதுனால வேகமா அந்த சாப்பாடை கலந்து ஒரு வாய் எடுத்து வாயில வச்சான். அவ்வளவுதான், அவன் ரொம்ப சந்தோஷமா, அட சீதா, எவ்வளவு நல்லா சமைச்சிருக்க இன்னைக்கு, அற்புதமா இருக்கு. அந்த முருங்கைக்காய் துண்டுங்கெல்லாம் வாய்க்கு அப்படியே கிடைக்குது. காந்தம்மா கோவமா, என்னடா அப்படி சொல்ற? உனக்கு ருசி நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு முருங்கைக்காய் துண்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டி அம்மா, முருங்கைக்காய என்ன பண்ண? ஐயோ அத்தை, நீங்க சொன்ன மாதிரி 3 முருங்கைக்காய் எடுத்து அதை 4 வெட்டி 12 துண்டா இந்த குழம்புல போட்டிருக்கேன். பாருங்க அத்தை. என்னடி, என் கண்ணுக்கு துணியை கட்டிக்கிட்டு இருக்கேனா என்ன? ஐயோ அத்தை, நீங்க எவ்வளோ தடவை சொல்லிருக்கீங்க காய்கறிய எந்த பொருளையும் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதனாலதான் முருங்கைக்காய் தோல் எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கட் பண்ணி இந்த குழம்புக்குள்ள போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். அந்த காயும் குழம்புல கரைஞ்சு போச்சு. அதுக்கு அத்தை, நீங்க சொன்ன மாதிரி 12 துண்டு முருங்கைக்காய் எடுத்து அது தோல் எடுத்து அதோட ரசத்தை நல்லா வேக வச்சு இந்த குழம்புலயே போட்டு விட்டுருக்கேன். இதனால ருசியும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் காயே சமானமா போன மாதிரி இருக்கும். நான் உங்களை ஏமாத்தலத்த, அந்த காயை கரைச்சி இதுலதான் ஊத்திருக்கேன். அதோட ருசி உங்க நாக்குக்கு தெரியும். நான் செஞ்சது சரியா தப்பா, உண்மையா பொய்யான்னு அந்த கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரு. காந்தம்மா ஆச்சரியமா, என்னடி சொல்ற? அதோட ரசத்தை எடுத்து குழம்புக்கு ஊத்திருக்கியா, ஆனா காய் காணோம். ஐயோ அத்தை, இதுல முருங்கைக்காய் இல்ல, அதோட ஆத்மா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அம்மா, அவ சொல்றது என்னவோ சரிதாம்மா. நீங்க குழம்ப ருசி பார்க்காததுனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, ருசி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காந்தம்மா விருப்பமே இல்லாம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க முகத்துல இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அவங்க சந்தோஷமா, அடக்கடவுளே, இந்த குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. நெய் விட்டு குழம்பு வைக்கல, இருந்தாலும் நெய் போட்ட மாதிரியே இருக்கு. சீதா சிரிச்சுக்கிட்டே, அதுதான் அத்தை இந்த குழம்போட ஸ்பெஷலே. காயை கட் பண்ணி எல்லாருக்கும் காயை பங்கிட்டு கொடுத்தா என்ன ஆக போகுது? அதனால அந்த காயை கரைச்சி குழம்புலயே மிக்ஸ் பண்ணா எல்லாருக்கும் போய் சேரும்ல. ஓஹோ, அதனால இப்ப எனக்கு கணக்கே போட முடியாதா? உங்க 4 துண்டு முருங்கைக்காய் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அதோட சத்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா குழம்பு ஊத்துட்டுமா? சரிடி அம்மா, சரி சரி, என் வாயையே கட்டி போட்டுட்ட. இதுக்கப்புறம் நிறைய காய்கறிய போட்டு நீயே குழம்பு வை, நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன். ராமையா சீதா ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் மறுபடியும் ரங்கம்மா அங்க வந்தா. காந்தம்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு, என்ன அண்ணி, மத்தியானம் உங்க வீட்டுல ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு, உங்க மருமக என்னவோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா? ஐயையோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, என் மருமக இன்னைக்கு புத்திசாலியா யோசிச்சு குழம்பு வச்சிருக்கா. ஆமாங்க அண்ணி, நீங்களும் காய்கறிய எண்ணி பார்த்துதானே கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? ரங்கம்மா, இன்னைக்கு என் மருமக முருங்கைக்காய் குழம்பு வச்சிருந்தா, முருங்கைக்காவே இருக்குல்ல. முருங்கைக்காய் இல்லாம முருங்கைக்காய் குழம்பா? அது என்ன அப்படி? என் மருமக முருங்கைக்காவை துண்டு துண்டா வெட்டி குழம்புல போட்டா காய் எனக்கு வரலன்னு நாங்க எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவோன்னு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு அதோட ரசத்தை எடுத்து குழம்பு வச்சிருக்கா. சரி, எங்க வீட்டு கதை உனக்கு எதுக்கு, நீ கிளம்பு. அட பரவாயில்லையே, அவ ஆடம்பரமா வாழ்க்கைய நடத்துறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வீட்டு சாவியை எடுத்து அவகிட்டயே கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இல்லடி ரங்கம்மா, நம்ம மருமகங்களை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றோமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விடுறதில்ல. இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், என் மருமகளை அவளோட போக்குலயே விட போறேன். நீயும் மருமகளை அவளோட போக்குலயே விட்டுட்டு நீ நிம்மதியா இரு. ரங்கம்மா ஆச்சரியத்துல வாயை பொழந்துக்கிட்டு நின்னா. அப்போ சீதா சிரிச்சுக்கிட்டே வெளியில விளக்கேத்துறதுக்காக வந்தா. அத்தை, விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு, வரீங்களா? விளக்கு வைக்கலாம். சரிம்மா, இப்போ நான் வந்துடுறேன். காந்தம்மா எழுந்திருச்சு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க.
அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த சந்தேகம், கஞ்சகுணம் ரெண்டும் அந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க இன்னொருத்தங்க சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க நிம்மதியா அந்த குடும்பத்துல வாழ முடியாது. அதுலயும் மாமியார் மருமகளை, மருமக மாமியார நம்பினாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்.